அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, மண்புழு உரம், அதாவது உழவர்களுக்கு உரச் செலவை அதிகமாக குறைக்கக்கூடிய, இயற்கை விவசாயம் பண்ணக்கூடிய அனைத்து விவசாயிகளுக்கும் ஒரு பெரிய வரப்பிரசாதமாக பார்க்கக்கூடிய மண்புழு உரம் எப்படி தயாரிக்கிறதுன்ற பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த இடத்துல தான் நம்ம மண்புழு உரம் தயாரிப்பதற்கான பெட்டு ரெடி பண்ண போகிறோம். நம்ம இந்த மண்புழு உரம் எதில் தயாரிக்க போகிறோம்னா, நம்மகிட்ட இருக்கக்கூடிய பழைய தார்ப்பாயோ இல்லை வேறு ஏதாவது சாக்குகளை பயன்படுத்தியோ அதில் தான் நம்ம மண்புழு உரம் தயாரிக்க போகிறோம். நம்ம இதற்காக மண்புழு பெட்டு எதுவும் பயன்படுத்த போகிறதில்ல. நம்ம தார்ப்பாய் விரிக்கக்கூடிய இந்த இடத்துல நம்ம கல்லுகள் ஏதாவது இருந்து அது தார்ப்பாயை ஓட்டை போட்டுற அளவு நம்ம அந்த இடத்துல இருக்க கல்லுகள் மறையிற அளவு இந்த மாதிரி மண்ணை போட்டு நல்லா கொஞ்சம் மெத்திக்கிறணும். நம்மகிட்ட கல்லுகள் ஏதாவது நம்ம தார்ப்பாயவோ மண்புழு பெட்டோ பயன்படுத்துகிறதுல கல்லுகள் இல்லாட்டி இந்த மாதிரி போடணும் அவசியம் இல்லை. நம்ம இப்போ இந்த பெட்டில் பெட்டு போடுற இடத்துல இந்த இடத்துல கல்லுகள் அதிகமாக இருக்குது. அதனால் நம்ம இந்த மாதிரி மண்ணுகளை மேலே போட்டு கல் தெரியாத அளவு மூடிட்டு அது மேலே நம்ம இனிமேல் தார்ப்பாய் விரிக்க போகிறோம். இந்த மாதிரி மண்ணுகளை போட்டு கல் தெரியாத அளவு மூடிட்டோம். நம்மளோட கல்லுகள் இல்லாட்டி இந்த மாதிரி மண் போடணும்னு அவசியம் இல்லை. அடுத்ததாக நம்ம அந்த மண் போட்ட பகுதியில் நம்மகிட்ட இருக்கக்கூடிய தார்ப்பாயை நம்ம அதில் விரிக்க போகிறோம். எதற்காக மண்புழு உரம் தயாரிக்கும் போது தார்ப்பாயை கீழே விரிக்கிறோம்டா, மண்புழுக்கள் மண்ணுக்குள்ளே போயிடாத அளவு நம்ம இந்த மாதிரி தார்ப்பாயை விரிச்சிட்டோம்டா அது உடனே மண்ணுக்குள்ளே போயிடாது. அது தார்ப்பாய்க்கு மேலேயே இருந்து நம்ம போடக்கூடிய கழிவுகளை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அதற்காக தான் நம்ம இந்த மாதிரி கீழே தார்ப்பாயை பயன்படுத்துகிறோம். மண்ணுலேயே நேரடியாக போடலாம். போட்டால் ஒரு சில நேரங்களில் மண்புழுக்கள் மண்ணுக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதனால் நம்ம இந்த மாதிரி தார்ப்பாயை விரிச்சிட்டோம்னா அது அந்த வாய்ப்புகள் குறைக்கப்படும். இப்போ இந்த தார்ப்பாயோட நீளம் அகலம் பார்த்தோம்னா 30 அடி நீளம் 8 அடி அகலம் கொண்ட இந்த தார்ப்பாயை தான் நம்ம இந்த மண்புழு உரம் தயாரிக்கிறதுக்கு பயன்படுத்துகிறோம். ஷெட்டோட அகலத்தை பார்த்தோம்னாலும் அகலம் 30 அடி அகலம் கொண்ட இந்த ஷெட்டு, அந்த ஷெட்டோட அகலத்துக்கு ஏற்றாப்புல நம்ம தார்ப்பாயோட நீளத்தையும் பயன்படுத்துகிறோம். தார்ப்பாயோட அகலம்னு பார்த்தோம்னா 8 அடி அகலம் கொண்ட தார்ப்பாயை நம்ம இதில் பயன்படுத்துகிறோம். நம்ம தார்ப்பாயை விரித்து 4 பக்கமே சரி பண்ணதுக்கப்புறமே அந்த தார்ப்பாய்க்கு மேலே நம்மகிட்ட இருக்கக்கூடிய தென்னை மட்டைகள், நம்ம பக்கத்தில் ஏதாவது தோப்புகள் இருந்தாலோ இல்லை நம்மகிட்ட இருந்தாலோ அந்த மாதிரி தென்னை மட்டைகள் கிடச்சிச்சுண்டா அந்த தென்னை மட்டைகளை நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஆட்டுச்சாணமோ மாட்டுச்சாணமோ போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தென்னை மட்டைகளை நம்ம அந்த மண்புழு பெட்டு மேலே இந்த மாதிரி கவுத்து வைக்கணும். எதற்காக தென்னை மட்டைகளை நம்ம பயன்படுத்துகிறோம்டா, அதிகமான வெயில் காலங்களில் நம்ம சரியாக மண்புழு பெட்டில் தண்ணி ஊற்ற மறந்துட்டோம்னாலும் மண்புழுக்கள் எப்பயுமே கொஞ்சம் ஈரமான பகுதியில் தான் இருக்க விரும்பும். நம்ம அந்த மண்புழு பெட்டில் தண்ணி விடாத நேரத்தில் இந்த தென்னை மட்டை கீழே எப்போயுமே கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கும். தென்னை மட்டைகளை ஈரப்பதத்தை வாங்கி கொஞ்சம் குளிர்ச்சியான சூழ்நிலையை தரக்கூடியது. அதனால் மண்புழுக்கள் என்ன செய்யும்டா, இந்த மாதிரி தென்னை மட்டை கீழே உள்ளே இருந்துக்கிறோம். திரும்பி நம்ம எப்போ தண்ணி விடுறோமோ அப்போ மேல் நோக்கி அந்த உரங்களை சாப்பிட ஆரம்பிக்கும். அதனால் நம்ம இந்த மாதிரி நம்ம எவ்வளவு தூரத்துக்கு அந்த சாணமோ ஆட்டெருவோ போட போகிறோமோ அந்த பெட்டு முழுவதும் இந்த மாதிரி தென்னை மட்டைகளை கவுத்து போட்டு வச்சிட்டோம்டா அது மண்புழுக்கள் அதுக்கு கீழே தங்கி கொள்வதற்கு பயனுள்ளதாக இருக்கும். அது மட்டும் இல்லை, நம்ம அதிகமான தண்ணீர் விடும்போது கூட அந்த பெட்டு முழுவதும் ரொம்ப சொதன்னு ஆயிரும். அப்போ அந்த நேரத்தில் கூட இந்த தென்னை மட்டைகள் அந்த ஈரப்பதத்தை கம்மி பண்ணுறதுக்கும் பெரிய அளவில் பயன்படுது. இப்போ இதுதான் நம்ம ஆட்டுப்பண்ணையிலேருந்து நம்ம ஆடுகள்கிட்டருந்து கிடைத்த ஆட்டு புழுக்கை. அந்த புழுக்கைகளை நம்ம ஒரு இடத்துல சேமித்து வச்சுருக்கோம். காரணம், நம்ம எதிர்காலத்தில் இந்த மாதிரி மண்புழு உரம் தயாரிக்கணும், நம்ம விவசாயத்துக்கு மண்புழு உரங்களை பயன்படுத்தணும் அப்படின்ற நோக்கத்துக்காக நம்ம ஆட்டு புழுக்கையில் விற்பனை செய்யாமல் இந்த மாதிரி நம்ம இடத்துல கொட்டி சேமித்து வச்சுருக்கோம். இந்த புழுக்கைகளை தான் நம்ம இப்போ மண்புழு உரத்துக்கு பயன்படுத்த போகிறோம். அதை நம்ம முதலாவதாக ஒரு டிராக்டர் முழுவதும் நம்ம அந்த ஆட்டு புழுக்கைகளை அள்ளிட்டு நம்ம எந்த இடத்துல மண்புழு தயாரிக்க போகிறோமோ அந்த பெட்டு மேலே இப்போ கொட்டி பரப்ப போகிறோம்.
இப்போ நம்ம பெட்டு வந்து 30 அடி நீளம் 8 அடி அகலம்ன்ற வாசி நம்ம வந்து குறைந்தது ஒரு 2 டிராக்டர் அளவாவது நம்ம இந்த மாதிரி ஆட்டு எருக்களை அதில் பயன்படுத்த முடியும். ஆட்டு எருவோ இல்லை நம்மகிட்ட சாணமோ இருந்தாலோ இந்த மாதிரி 2 டிராக்டர் கொட்டுற அளவுக்கு அது கெப்பாசிட்டி உள்ளது. அதனால் இப்போ நம்ம டிராக்டர்லேருந்து அந்த ஆட்டு புழுக்கைகளை அள்ளி நம்மளுடைய பெட்டில் சமமாக பரப்பணும். இந்த மாதிரி நம்ம அந்த ஆட்டு புழுக்கையோ இல்லை நம்மளோட சாணம் இருந்தாலோ அந்த தென்னை மட்டைகள் மேலே அந்த உரங்களை அந்த கழிவுகளை அது மேலே நம்ம ஒரே அளவாக பரப்பிட்டு வரணும். இந்த மாதிரி நம்ம தென்னை மட்டைகள் மேலே நம்மகிட்ட இருக்க ஆட்டு எருவை முழுவதும் பரப்பி விடணும். ஒரே அளவாக இருக்க மாதிரி நம்ம எல்லா பக்கமும் அந்த ஆட்டு எருக்களை கொட்டி அந்த பெட்டு மேலே மூடணும். நம்ம இதுக்கு மேலே தான் மண்புழுக்களை விட போகிறோம். நம்மகிட்ட ஆட்டு எருவோ சாணமோ அல்லது மக்கக்கூடிய எந்த பொருளாக இருந்தாலும் நம்ம அதை வந்து மண்புழு உரத்துக்கு நம்ம பயன்படுத்த முடியும். மண்புழுக்கள் வந்து மக்கக்கூடிய எல்லா பொருட்களையுமே அதை உணவாக எடுத்துக்கொண்டு அந்த கழிவுகளை தான் நம்ம மண்புழு உரமாக பயன்படுத்துகிறோம். இந்த மாதிரி நம்ம ஒரு டிராக்டர் முழுவதும் இருந்த அந்த குப்பைகளை வந்து முழுவதும் அந்த பெட்டில் பரப்பி விட்டுட்டோம். நம்ம விரிச்சிருந்தக்கூடிய அந்த பெட்டில் பரப்பி விட்டுட்டு அடுத்ததாக நம்ம அந்த எருக்கள் மேலே வந்து தண்ணி அடித்து இந்த மாதிரி அதை கொஞ்சம் குளிர்ச்சியாக வச்சுக்கிறணும். அது மட்டும் இல்லை, நம்ம தண்ணி அடிக்கும்போது அந்த எருக்கள் வந்து நல்லா செட் ஆயிரும். செட் ஆனதுக்கப்புறம் அடுத்த கட்டமாக நம்ம மறுபடியும் இன்னொரு லோடு நம்ம எருவு கொட்டும்போது அது ரொம்பவும் சரிஞ்சு விழுந்துடாது. நம்ம இடமும் கொஞ்சம் கூடுதலாக கிடைக்கும். அதனால் நம்ம எப்பயுமே முதலாவதாக இந்த மாதிரி நம்ம எருக்களை பரப்பி விட்டுட்டு தண்ணி அடித்தோம்னா நம்ம இடம் வந்து கொஞ்சம் கூடுதலாகவும் நம்ம உரங்களை அந்த பெட்டில் கொட்ட முடியும். இப்போ நம்ம 2வது லோடும் இந்த மாதிரி கொட்டி அதையும் நம்ம முதலாவதாக பரப்புன அந்த உரங்கள் மேலே மறுபடியும் அடுத்ததாக கொட்டும்போது நம்ம கூடுதலாக அந்த உரங்கள் நம்மகிட்ட இருக்கக்கூடிய அந்த கழிவுகளை அதில் கொட்ட முடியும். இன்னொன்று, நம்ம மண்புழுக்கள் விடுறதுக்கு முன்னாடி அந்த பெட்டு வந்து எப்பயும் குளிர்ச்சியாக இருக்கணும். நம்ம உரங்கள் வந்து நம்ம சாணமாக இருக்கட்டும் எருவாக இருக்கட்டும் குப்பையிலேருந்து அள்ளிட்டு வரும்போது அது எப்பயுமே அதிகமாக சூடாக இருக்கும். வெப்பு வந்து உள்ளே இருக்கும். அப்போ அந்த வெப்போட மண்புழுவை உரும்போது அது வந்து உயிரிழந்துடும். அது வந்து வாழ முடியாத ஒரு இதுவாக மாறிடும். அதனால் நம்ம எப்பயுமே மண்புழு பெட்டை வந்து இந்த மாதிரி தண்ணி அடித்து அதை குளுமையாக வச்சுக்கிறணும். இப்போ நம்ம 2வது ட்ரக்கில் இருந்த எல்லா குப்பைகளையும் இந்த மாதிரி நம்ம மேலே போட்டு பரப்பிட்டோம். இப்போ இது மேலே தான் நம்ம அடுத்ததாக நல்லா தண்ணியை விட்டு அதை குளிர்ச்சி ஆனதுக்கப்புறம் மண்புழுக்களை விட்டு நம்ம மண்புழு உரம் தயாரிக்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா உயரமாகவே நம்ம இந்த பெட்டில் வந்து நம்மகிட்ட இருந்த ஆட்டு எருக்களை கொட்டியிருக்கோம். இப்போ நம்ம இது வந்து 2 டிராக்டரு அளவு இதில் வந்து உரங்களை கொட்டியிருக்கோம். அதாவது 8 அடி அகலம் 30 அடி நீளம் உள்ள இந்த தார்பாயில் வந்து 2 டிராக்டர் அளவில் 2 டிராக்டர் ஃபுல்லாக நம்ம ஆட்டு எருக்களை அள்ளி வந்து இதில் பயன்படுத்தியிருக்கோம். நம்ம இப்போ உரங்களை வந்து நம்ம ஆட்டு புழுக்கைகளை வந்து முழுவதும் பரப்பியாச்சு. அடுத்த வீடியோவில் வந்து மண்புழு விடுறத நம்ம அடுத்த கட்டமாக பார்க்கலாம்.